Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu and good evening students. 10 வருட ஜெனரல் கெமிஸ்ட்ரி எம்சிக்யூ சீரிஸ் போயிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சீரீஸ்ல இறுதி கட்டத்தை எட்டியுள்ளோம். இறுதி பேப்பர், அதாவது 10வது வருட பேப்பராக 2020ஆம் ஆண்டு நடந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி கேள்விகளை பார்ப்போம். 2020ஆம் ஆண்டு நடந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி கேள்விகளை பார்ப்போம். ரைட், 2020ல முதலாவது வினாவாக அமைந்திருக்கிறது மீண்டும் சயின்டிஸ்ட்களோட தொடர்புபட்ட கேள்வி. அணு கட்டமைப்பு தொடர்பாக பின்வரும் கண்டுபிடிப்புகளை கருதுக. முதலாவது சொல்றாங்க, ஒரு கத்தோட்டு கதிர் குழாயின் உள்ளே நேர்கதிர்களை கத்தோட்டு குழாய் பரிசோதனை மூலம் துளையிடப்பட்ட கத்தோட்டை பயன்படுத்தி இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. யாரால இந்த வேலை செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா யூஜின் கோல்ஸ்டீனால இந்த கத்தோட்டு கதிர் பரிசோதனை செய்யப்பட்டு நேர்கதிர்களை கண்டுபிடிச்சாரு. விசேடமாக அந்த நேர்கதிர்களுக்கு கால்வாய் கதிர்கள்னு பெயரிட்டார். அந்த நேர்கதிர்களுக்கு கால்வாய் கதிர்கள்னு பெயரிட்டார். அது இல்லாமல் யூஜின் கோல்ஸ்டீன் தான் புன்னிதழ் பரிசோதனை சம்பந்தமாக விடயங்களையும் மேற்கொண்டார். ஆகவே முதலாவது கூற்றுக்கு ஒரு கத்தோட்டு கதிர் குழாயினுள்ளே நேர்கதிரை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்கிற மாதிரி நேர்கதிர்களை கண்டுபிடிச்சாரு யூஜின் கோல்ஸ்டீன் மட்டும் தெரியுமா இருந்தாலே ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது, ஐந்தாவது ஆன்சர் மட்டும். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் குழப்பம் ஆயிக்குது. நான் அடுத்ததையும் பார்த்துருவேன். அடுத்தது பார்த்தா சில வகை கருக்களின் மூலம் உண்டாக்கப்பட்ட கதிர் தொழிற்பாடு சம்பந்தமாக வெளியிட்டார் யாருன்னு சொன்னா ஹென்றி பெக்கரல். ஆகவே ஹென்றி பெக்கரலும் யூஜி கோல்ஸ்டீன், அவ்வாறான ஆன்சர் யூஜி கோல்ஸ்டீனும் ஹென்றி பெக்கரலும் இருக்குது. ஆகவே ஐந்தாவது ஆன்சர் மட்டும். ஹென்றி பெக்கரல் தெரிஞ்சாலே இரண்டு ஆன்சர் மட்டும் தான் இருக்குது. முதலாவது ஆன்சரும் ஐந்தாவது ஆன்சரும். முதலாவது ஜே தோம்சன் வராது. ஜே தோம்சனுக்கும் நேர்கதிர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆகவே யூஜின் கோல்ஸ்டீனும் ஹென்றி பெக்கரலும் ஈக்கணும். ஆகவே முதலாவது கேள்விக்கு ஆன்சர் ஐந்தாவது ஆன்சர். சயின்டிஸ்ட் சம்பந்தமான நேரடியான தியரியோட தொடர்பு பட்டது, நோட்ஸோட தொடர்பு பட்டது. அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டா மீண்டும் நோட்ஸை தான் நான் வாசிக்கணும். அதுக்கு எங்க விளக்கம் இல்லை என்ன? ரைட், ஓகே. இரண்டாவது கேள்வியா வந்தோம். 2020ல இரண்டாவது கேள்வி, எம்மானது ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள இரண்டாம் ஆவர்த்தனத்திற்குரிய ஒரு மூலகமாகும். இரண்டாம் ஆவர்த்தனத்திற்குரிய ஒரு மூலகம். அது இருமுனைவு திருப்புத்திறன் உள்ள ஒரு பங்கீட்டு மூலக்கூறு MCl3ஐ உண்டாக்குகின்றது. ஆவர்த்தன அட்டவணையில் எம்மின் கூட்டம். இந்த எம்ன்றது MCl3 உருவாக்குதாம். MCl3 கட்டமைப்பு நான் வரைய போறேன். இவ்வாறு ஒரு MCl3 ஒரு கட்டமைப்பு எனக்கு வரைய இயலும். MCl3 இவ்வாறு ஒரு கட்டமைப்பு வரைய இயலும். அதே நேரத்துல இரண்டாம் ஆவர்த்தன மூலகமாக இருந்தால் அட்டமத்தை மீற முடியாது. ஆகவே MCl3க்கு எனக்கு ஒரு தனிச்சோடிய சேர்த்து இவ்வாறு ஒரு கட்டமைப்பு வரைய. முதலாவது தனிச்சோடி இல்லாத ஒரு கட்டமைப்பு, அடுத்தது தனிச்சோடி உடைய ஒரு கட்டமைப்பு. அப்ப சார் ரெண்டு தனிச்சோடி வச்சு வரைய ஏழுமேனு சந்தேகம் வரும். இரண்டாம் ஆவர்த்தனம் சொல்லிட்டாங்க. இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்கள் அட்டமத்தை மீற முடியாதுன்னு சொன்னா 1 2 3 அப்ப 6, இங்க 2 8 வந்துருச்சு. அப்ப அட்டமத்தை மீற முடியாதுன்னு சொன்னா இரண்டாவது சோடி எனக்கு குறிக்கலாம். ஒரு தனிச்சோடி மட்டும்தான் குறிக்கலாம். ஆகவே சாத்தியமான கட்டமைப்பு இந்த கட்டமைப்பும் மாத்திரம்தான் இருக்கு. சாத்தியமான கட்டமைப்பு இந்த ரெண்டு கட்டமைப்பு மட்டும்தான் இருக்கு. அதோட இன்னொரு பாயிண்ட சொல்றாங்க.
இருமுனைவு திருப்புத்திறன் உள்ளது. இருமுனைவு திருப்புத்திறன் 0 இல்லைன்னு சொல்றான். போன கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இருமுனைவு திருப்புத்திறன் இருக்கணுமா, கட்டமைப்புல தனிச்சோடி இருக்கணும். இருமுனைவு திருப்புத்திறன் இருக்கணுமா, கட்டமைப்புல தனிச்சோடி இருக்கணும். கட்டமைப்புல தனிச்சோடி இருந்தால் இருமுனைவு திருப்புத்திறன் 0 அல்ல. விதிவிலக்கு 2 பேர் இருக்கிறாங்க, சதுரத்தள வடிவமும் நேர்கோடு வடிவமும் மட்டும். இந்த பாயிண்ட 2 மாற சொல்லி சொல்றேன், நல்லா அவதானிங்க. இருமுனைவு திருப்புத்திறன் இருக்கணுமா, கட்டமைப்புல தனிச்சோடி கட்டாயம் இருக்கணும். இருமுனைவு திருப்புத்திறன் இருக்கணுமா, கட்டமைப்புல தனிச்சோடி கட்டாயம் இருக்கணும். 2வது பாயிண்ட் சொல்லிட்டேன், கட்டமைப்புல தனிச்சோடி இருக்கிற அனைத்து கட்டமைப்புகளும் இருமுனைவு திருப்புத்திறன் உள்ள கட்டமைப்பு அல்ல. விதிவிலக்கு 2 பேர் இருக்கிறாங்க. விதிவிலக்கு 2 பேர் இருக்கிறாங்க. சதுரத்தள வடிவம் 6 வெஸ்பர் 4 சிக்மால சதுரத்தள வடிவம் வரும், 2 தனிச்சோடி வரும். இந்த வடிவம்ன்றது சமச்சீரான வடிவம். ஆகவே அதுக்கு இருமுனைவு திருப்புத்திறன் 0. அடுத்தது யாரு, நேர்கோடு வடிவம். 5 வெஸ்பர் 2 சிக்மால வரும் அல்லது 2 வெஸ்பர்ல வரும். கட்டமைப்புல இருமுனைவு திருப்புத்திறன் இருக்கணுமா, கட்டமைப்புல தனிச்சோடி இருக்கணும். இருந்தாலும் விதிவிலக்குல 2 பேர் இருக்கிறாங்க, நேர்கோடு வடிவமும் சதுரத்தள வடிவமும். இவங்க தனிச்சோடி இருந்தாலும் சமச்சீரான வடிவத்தை பெறதுனால நான் அடுத்த ஸ்டெப்ல போகணும். அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ரைட். ஆகவே கட்டமைப்புல தனிச்சோடி இருக்கணும். இருமுனைவு திருப்புத்திறன் 0 இல்ல. இருமுனைவு திருப்புத்திறன் இருக்குதா, கட்டமைப்புல தனிச்சோடி இருக்கணும்னு சொன்னா அப்ப இந்த கட்டமைப்பு சாத்தியமா? இல்ல, இந்த கட்டமைப்பு சாத்தியம். ஆகவே ஒரே ஒரு சாத்தியமான கட்டமைப்பு மட்டும்தான் இருக்குது. கூட்ட எண் பார்க்கணுமா, என்ன சொல்லிக்கிறேன்? கூட்ட எண் பார்க்கணுமா, என்ன சொல்லிக்கிறேன்? பிணைப்புக்கு ஒன்று, தனிச்சோடியில ஒரு இலத்திரன் மாதிரி ஒன்றுண்டா கூட்டம். பிணைப்புக்கு ஒன்று படி இந்த எம்ல உள்ள வலுவளவு இலத்திரன்களை பாருங்க. பிணைப்புக்கு 1 படி 3 இலத்திரன்கள், ஒரு தனிச்சோடிய 2 இலத்திரன். ஆகவே டோட்டல் 5 இலத்திரன். கூட்ட எண் பார்க்கணுமா, அதோட வலுவளவு இலத்திரன்களை பார்க்க. வலுவளவு இலத்திரன் பார்க்கணுமா, கட்டமைப்புல இருந்து வலுவளவு இலத்திரன் பார்க்கணுமா, ஒரு பிணைப்புக்கு 1 வீதம் கொடுத்து கூட்டுங்க. ஒரு தனிச்சோடியில் எத்தனை இலத்திரன் இருக்கோ அத்தனை இலத்திரன்களை கூட்டு. பிணைப்புக்கு 1 படி 3 பிணைப்பு 3 இலத்திரன், தனிச்சோடியில 2 இலத்திரன். அப்ப டோட்டல் 5 இலத்திரன்கள் இருக்குது. அப்ப எம்மிட கூட்டம் என்ன? நாங்க வளமையா படிக்கிற ஓ லெவல்ல படிக்கிற 20 மூலகங்களை கொண்ட ஆவர்த்தன அட்டவணையாக இருந்தால் 5ஆம் கூட்டம். ஏ லெவல்ல படிக்கிற அனைத்து மூலகங்களையும் உடைய ஆவர்த்தன அட்டவணையாக இருந்தால் 15ஆம் கூட்டம். 10 கூட்டம். ஓ லெவல் ஆவர்த்தன அட்டவணையா 5ஆம் கூட்டம், ஏ லெவல் ஆவர்த்தன அட்டவணையா 10 கூட்டம், 15ஆம் கூட்டம் வரும். ஆகவே எம் என்றது 15ஆம் கூட்டம். ஆன்சர் 4வது. ஆகவே ஆன்சர் 4வது ஆன்சர். 4வது ஆன்சர். ரைட். அடுத்த கேள்விக்குள்ள போ. ரைட். சரியா? 2020ல 3வது கேள்வி. 2020ல 3வது கேள்வி. விளக்கம் எதுவும் இல்ல, கேள்வி நம்பர் மாறி போச்சு. 2020ல 3வது கேள்வி. எம்மானது ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள 2ஆம் ஆவர்த்தனத்திற்குரிய ஒரு மூலகமாகும். அது இருமுனைவு திருப்புத்திறன் உள்ள பங்கீட்டு உள்ள மூலக்கூறு NCl3 உண்டு. ரைட். இது 3வது கேள்விக்கு. ரைட். ஆகவே 2020ல 3வது கேள்விக்கு 4வது ஆன்சர். 2வது கேள்வியை பார்ப்போம். 2020ல 2ஆம் கேள்வியை பார்ப்போம். ரைட். ஓகே. 2020ல 2ஆம் கேள்விய அவதான். 2020ல 2ஆம் கேள்விய அவதான். மெங்கனீசு அணு Mn மெங்கன் Z சமன் 25 தந்துகிறது. Z சமன் 25 சொன்னா அணுவெண் தந்துருக்கான். அணுவெண் 25.
எல் சமன் 0 ml சமன் -1 எனும் சக்தி சொட்டெண்கள் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கைகள் சொல்றான். முதலாவது m என்னட இலத்திரன் நிலையமைப்பு எழுதுறோமே மெங்கன் அணுவெண் தந்திக்கிறாங்க 25. ஆகவே இலத்திரன் நிலையமைப்பை நான் எழுதுவனாக இருந்தால் 1s2 2s2 2p6 சொன்னா 10 3s2 3p6 4s2 சொன்னா 20. ஆகவே 3d5. இப்ப என்ன கேக்குறாங்க? எல் சமன் 0 ml சமன் -1 முதலாவது எல் சமன் 0 என்று சொன்னா என்ன? எல் சமன் 0 இருந்தால் s, எல் சமன் 1 இருந்தால் p, எல் சமன் 2 இருந்தால் d, எல் சமன் 3 இருந்தால் f. இவன் கேட்கிறாங்க எல் சமன் 0 உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கைன்னு சொன்னா எஸ் உபசக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்கிறான். எஸ் எங்க எஸ் இருக்குது? இங்க ஒரு 2 4. எல் சமன் 0 சொன்னா எஸ் தானே. ஆகவே எஸ்ல உள்ளதெல்லாம் பார்க்கிறேன். 2 4 6 8 இலத்திரன். ஆகவே எல் சமன் 0 8 இலத்திரன்கள் இருக்கு. எல் சமன் 0 8 இலத்திரன்கள் இருக்குது. அடுத்தது கேட்கிறாங்க ml சமன் -1. இந்த இடத்துல தான் கவனமா இருக்கு. ml சமன் -1. ml சமன் -1 எங்க இருக்க போகுது? எஸ் உபசக்தி மட்டத்தை எடுத்தா அதோட ml 0 மட்டும் தான் இருக்கு. p உபசக்தி மட்டத்தை எடுத்தா அதோட ml -1 தொடக்கம் +1 வரை இருக்கு. d உபசக்தி மட்டத்தை எடுத்தா அதோட ml -2 தொடக்கம் +2 வரை இருக்கு. s உபசக்தி மட்டத்தை எடுத்தா அதோட -3 தொடக்கம் +3 வரை இருக்கு. இப்ப பாருங்க அவங்க இணைத்த ஜஸ்ட் ml சமன் -1 உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை தான் கேட்டார். அப்ப ml சமன் -1 எங்க? p ல ஒரு -1 இருக்குது, இந்த d ல ஒரு -1 ஓபிட்டல் இருக்குது, இந்த f லயும் ஒரு -1 ஓபிட்டல் இருக்குது. என்னுடைய கேள்வி என்ன? ml சமன் -1 உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை. அப்படியே நான் பார்த்தேன்னு சொன்னா இந்த 2p6 முழு நிரம்பல் இந்த p ஓபிட்டல நான் எடுத்தேன்னு சொன்னா இந்த p உபசக்தி மட்டத்தை எடுத்தா -1 0 +1 முழு நிரம்பலின் ஆகப்படினால இது முழு நிரம்பல் ஆகப்படினால இந்த -1ல ஒரு 2 இலத்திரன்கள் இருக்குதா? இந்த ml -1ல ஒரு இலத்திரன்கள் இருக்கு. அடுத்து இந்த 2p6 3p6 எடுத்தா அங்க ஒரு -1 இருக்கும், அதுலயும் ஒரு 2 இலத்திரன்கள் இருக்க போகுது. அப்படியே வந்தா இந்த 3d5 நான் அவதானிப்பனாக இருந்தால் அதுல 5 ஓபிட்டல்கள் இருக்கும். 1 2 3 4 5. 3d5 இலத்திரன்கள் எவ்வாறு நிரம்ப போகுது? சமாந்தர கரங்களை உடைய மாதிரி நிரம்பும். ஆகவே அனைத்து ஓபிட்டல்களையும் ஒரு இலத்திரன்கள் தான். என்னுடைய கேள்வி என்ன? ml சமன் -1 ஓபிட்டல்ல உள்ள இலத்திரன்கள் ஓபிட்டல்களுக்கு பெயர் போட்டா -2 -1 0 +1 +2. என்ற கேள்வி ml சமன் -1ல ஒரு இலத்திரன். ஆகவே இந்த -1ல ஒரு இலத்திரன்கள் இருக்குது, இந்த -1ல ஒரு இலத்திரன் இருக்குது. ஆகவே இந்த -1ல 2, இதில் உள்ள -1ல 2 4, இதில் உள்ள -1ல 1. ஆகவே மொத்தம் 5 இலத்திரன். ஆகவே எல் சமன் 0ல 8 இலத்திரன்கள் இருக்குது, ml சமன் -1ல 5 இலத்திரன்கள் இருக்குது. ஆகவே ஆன்சர் 8,5 என்று வரணும். ஆகவே ஆன்சர் 8,5 என்று வரணும். அவ்வாறான ஆன்சர் எத்தனையாம் ஆன்சர் இருக்குது? 3வது ஆன்சர் மட்டும்
ஆகவே இரண்டாவது கேள்விக்கு ஆன்சர் மூன்றாவது. ஆகவே இரண்டாவது கேள்விக்கு ஆன்சர் மூன்றாவது ஆன்சர் 8,5 8,5 என்ற ஆன்சர். ரைட், மூன்றாவது கேள்விக்குரிய விளக்கத்தை பார்த்துட்டோம். 15ஆம் கூட்டம் வரும். நான்காவது கேள்வியை அவதானம். நான்காவது 2020 நான்காம் வினா. 2020 நான்காம் வினா கேட்கிறாங்க. ஒரு பிரோக்கிரி நைட்ரிக் அமில மூலத்திற்கு சூத்திரம் HNO4. வரையத்தக்க உறுதியற்ற லூயி குற்றுக்கோட்டு கட்டமைப்புகளின் எண்ணிக்கை. முதலாவது அதோட வன்கூட்டு கட்டமைப்பு தந்திருக்கிறாங்க. ரைட், உறுதியான கட்டமைப்பை தான் தந்திக்கிறாங்க. ரைட், அது ஒரு தடவை வரைஞ்சிருவோம். ஐதரசன் ஆக்சிஜன், ஆக்சிஜன் நைதரசன், இரட்டை பிணைப்பு ஆக்சிஜன், ஒரு பிணைப்பால ஒரு ஆக்சிஜன் இங்கே மைனஸ் இந்த நைதரசனுக்கு ஒரு தனிச்சோடி, இதுக்கு 2, இதுக்கு 2, இதுக்கு 2. ரைட், இந்த கேள்விய ரெண்டு மாதிரி செய்ய. வேவ் 1 என்னான்னு சொன்னா, இதுக்கு சாத்தியமான அனைத்து பரிவு கட்டமைப்புகளையும் வரைந்து உறுதியற்ற கட்டமைப்பை தெரிவு செய்து, அனைத்து கட்டமைப்புகளையும் வரைந்து, இதுக்கு சாத்தியமான அனைத்து பரிவு கட்டமைப்புகளையும் வரைந்து உறுதியற்ற கட்டமைப்புகளை தெரிவு செய்து. வே 2 என்னான்னு சொன்னா, கொஞ்சம் சிந்திக்கணும். உறுதியற்ற கட்டமைப்பு எப்ப வரும்னு சொல்லி இந்த நான் கேட்ட இந்த ரெண்டாவது கேள்விக்கு சிந்திக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. ரெண்டாவது கேள்விக்கு நான் சொன்ன மாதிரி சிந்திக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. பல தடவை சொல்லிக்கிறேன், ஆக்சிஜனுக்கு நேரேற்றம் வந்தா உறுதியற்ற கட்டமைப்பு. ஆக்சிஜனுக்கு நேரேற்றம் வந்தா உறுதியற்ற கட்டமைப்பு. ரைட், ஆகவே உங்கள்ட்ட உறுதியற்ற கட்டமைப்பு கேட்கிறாங்களா, ஆக்சிஜன் ஈக்கிதா? உறுதியற்ற கட்டமைப்பு கேட்கிறாங்களா, ஆக்சிஜன் ஈக்கிதா? அந்த ஆக்சிஜனுக்கு நேரேற்றம் வார மாதிரி நான் வரைகிற சகல கட்டமைப்புகளும் உறுதி அற்ற கட்டமைப்பு. ஏற்ற பகிர்வு கூடி இருந்தாலும் உறுதி அற்ற கட்டமைப்புன்னு சொல்ல முடியாது, உறுதி குறைந்த கட்டமைப்புன்னு தான் சொல்லு. கட்டமைப்புல உறுதி சொல்றது பிரதானமாக ரெண்டு விடயத்தை வச்சு, பிளஸ் வருமா, பிரதானமாக இரண்டு விடயத்தை வச்சு நான் கட்டமைப்புல உறுதி சொல்லு. ஒன்று உறுதி குறைந்தது என்ற வசனத்தை பாவிப்பேன், இன்னொன்று உறுதி அற்றது என்ற வசனத்தை பாவிப்பேன். ஏற்ற பகிர்வு கூட இருக்குமாக இருந்தால், ஏற்ற பகிர்வு அதிகமாக இருக்குமாக இருந்தால் உறுதியற்றது. அடுத்த அணுக்களில் ஒரே வகையான ஏற்றம், அடுத்த அணுக்கள், உதாரணமா இந்த நைதரசனையும் இந்த ஆக்சிஜன்லையும் பிளஸ் பிளஸ் ஏற்றம் இருந்தா, இந்த நைதரசன்லையும் இந்த ஆக்சிஜன்லையும் மைனஸ் மைனஸ் ஏற்றம் இருந்தா, அடுத்த அணுக்களில் ஒரே வகை ஏற்றம் இருந்தா உறுதியற்ற கட்டமைப்பு. உறுதி குறைந்த என்ற வசனம் எப்ப பயன்படுத்துவேன் என்று சொன்னா, ஏற்ற பகிர்வு அதிகமாக இருந்தால், அதாவது நிறைய அணுக்கள்ல நான் ஏற்றம் குறிச்சிருக்கிறது, நிறைய அணுக்கள்ல நான் ஏற்றம் குறித்திருந்தால் தான் சொல்ற ஏற்ற பகிர்வு அதிகம். ஆகவே ஏற்ற பகிர்வு அதிகமாக இருந்தால் உறுதி குறைந்த கட்டமைப்பு, ஆனா உறுதியற்ற கட்டமைப்பு. உறுதியற்ற கட்டமைப்பு வாரத்துக்கு சாத்தியம் 2. ஒன்று அடுத்த அணுக்கள்ல ஒரே வகையான ஏற்றம் இருக்கிறது. அடுத்தது மின்னெதிர் பெருமானம் கூடிய அணு மீது,
மின்னெதிர் பெருமானம் கூடிய அணு மீது நேரேற்றம் இருக்குது. மின்னெதிர் பெருமானம் கூடிய அணு மீது நேரேற்றம். இப்ப இதுல மின்னெதிர் பெருமானம் கூடிய அணு ஆக்சிஜன் தானே. அப்ப ஆக்சிஜனுக்கு நேரேற்றம் வந்தா உறுதியற்ற கட்டமைப்பு. இவங்க நேற்று கேட்ட கேள்வியும் எத்தனை உறுதியற்ற கட்டமைப்பு வரையலும்னு தான் கேட்டாங்க. ஆகவே ஆக்சிஜனுக்கு நேரேற்றம் வரைகிற மாதிரி எத்தனை கட்டமைப்பு வரையலும்னு பார்க்கணும். ஆக்சிஜனுக்கு நேரேற்றம் வர இயலுமான மாதிரி, ஆக்சிஜனுக்கு நேரேற்றம் மாற மாதிரி எத்தனை கட்டமைப்பு வரையலும்னு பார்க்கிறேன். அதுதான் என்ற உறுதியற்ற கட்டமைப்பாக இருக்கும். அதுதான் என்ற உறுதியற்ற கட்டமைப்பாக இருக்கும். இப்ப இவங்க உறுதியான கட்டமைப்பு தந்திக்கிறாங்க. இந்த உறுதியான கட்டமைப்புல ஒரு பைப்பிணைப்பு தான் இருக்குது. இந்த உறுதியான கட்டமைப்புல ஒரு பைப்பிணைப்பு தான் இருக்குது. ஆகவே இந்த ஒரு பைப்பிணைப்பை வச்சுதான் பல்லாங்குழி விளையாட போறேன். இந்த ஒரு பைப்பிணைப்பை வச்சு ஆக்சிஜனுக்கு நேரேற்றத்தை குறை. இந்த ஒரு பைப்பிணைப்பை வச்சு ஆக்சிஜனுக்கு நேரேற்றத்தை கொண்டாந்தா இந்த பைப்பிணைப்பு இங்க இருந்தா ஆக்சிஜனுக்கு நேரேற்றம் வராது. இந்த பைப்பிணைப்பு இருந்தா இங்க இருந்தாலும் ஆக்சிஜனுக்கு நேரேற்றம் வராது. அப்ப உறுதியற்ற கட்டமைப்பு வரையலாம். இதே பைப்பிணைப்பு இந்த இடத்துல வந்தா இந்த ஆக்சிஜனுக்கு நேரேற்றம் வரும். அப்ப ஒரு கட்டமைப்பு. இதே பைப்பிணைப்பு இந்த இடத்துல வந்தா ரெண்டு ஆக்சிஜனுக்கும் பிளஸ் பிளஸ் ஏற்றம் வரும். ஏன்னா ரெண்டு ஆக்சிஜனும் மூன்று பிணைப்பு பெறுது. ஆகவே இங்கின ஒரு கட்டம். இந்த பைப்பிணைப்பு இங்க போடலுமா? ஏலாம். ஏ ஹைட்ரஜனுக்கு ரெண்டு பிணைப்பு வராது. ஆகவே எனக்கு இவ்வளவு தான் வரையிலும். ஆகவே சாத்தியமான இரண்டு கட்டமைப்புகள் இருக்கு. சாத்தியமான உறுதியற்ற கட்டமைப்புகள் ரெண்டு இருக்குது. HNO4. ஆகவே உறுதியற்ற கட்டமைப்பு எத்தனை வரையிலும் கேட்கிறாங்க? இரண்டு. ஆகவே ஆன்சர் 2. 2020 4வது கேள்விக்கு ஆன்சர் 2வது ஆன்சர். ஆகவே ஆன்சர் 2வது ஆன்சர். அடுத்த கேள்விக்குள்ள போ. அடுத்த கேள்வியை அவதானிப்போம். 2020 6ஆம் வினா. 2020 6ஆம் வினா. O2- F- Cl- எனும் இனங்களின் ஆரைகள் குறையும் வரிசை. ஆரைகள் குறையும் வரிசை. ஆரைய நான் எடுப்பனாக இருந்தால் எனக்கு இந்த ஆரை ஒப்பீடு ஒரு நடுநிலை அணுவை விட கற்றயனுக்கு குறைவாக இருக்கும். பொதுவாக எங்கட பாஸ் பேப்பர்ல உள்ள வர ஆரை ஒப்பீடு எல்லாம் இப்படி செய்யுது. அணுவை விட கற்றயனுக்கு ஆரை குறைவாக இருக்கும். அதை விட ஆரை கூடவாக இருக்கும் அணையனுக்கு. அதை விட ஆரை குறைவாக இருக்கும் அணையனுக்கு. ரைட். இந்த அணு ஆரை ஒப்பீடு சம்பந்தமாக பார்த்தாச்சு. இருந்தாலும் ஒரு தடவை சொல். அணு ஆரை ஒப்பீடு முதல் 20 மூலகங்கள் எடுப்போம். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், நியான். நியானுக்கு மேல ஹீலியம், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கல்சியம். இந்த முதல் 20 மூலகங்களுக்கு மட்டும் அணு ஆரை ஒப்பீடு தெரிஞ்சிருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன செய்யணும்? லித்தியத்தையும் பெரிலியத்தையும் தூக்கி பிபி தாத்தா அல்லி பூண்டு சேர்க்கணும். பிபி தாத்தா அல்லி பூண்டு சேர்க்கணும்.
அதன் பிறகு இந்த ஹீலியத்திலிருந்து ஒரு பாம்பு வரைப்ப வரைங்க. ஹீலியம், ஐதரசன், நியான், ஆக்சிஜன், நைதரசன், கார்பன், போரன், ஆர்கன், குளோரின், சல்பர், பெரிலியம், சிலிக்கன், அலுமினியம், லித்தியம், மெக்னீசியம், பொட்டாசியம், கல்சியம். நான் வரைந்த இந்த திசையில ஆரை, அணு ஆரைன்றது அதிகரிக்கும். அணு ஆரைன்றது அதிகரிக்கும். அப்ப இவங்க என்னைட்ட தந்திக்கிற ரெண்டு அணுவும் யாரு? இந்த ஆக்சிஜனும் புளோரினும். ஆக்சிஜனும் புளோரின். நான் வரைந்த ஓர்டர்ல என்ன செய்யும்னு சொன்னேன்? நான் வரைந்த ஓர்டர்ல அணு ஆரை அதிகரிக்கும் சொன்னா, ஆகவே அணு ஆறுன்றது புளோரினை விட ஆக்சிஜனுக்கு ஆரை அதிகமாக இருக்கும். புளோரினை விட ஆக்சிஜனுக்கு ஆரை அதிகமாக இருக்கும். புளோரினை விட ஆக்சிஜனுக்கு ஆரை அதிகமாக இருக்கும். இந்த அணையன் ஆரை அவதானிப்போம். அதுவும் முதல் 20 மூலகங்கள் இருக்கு. ஹைதரசன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், நியான். நியானுக்கு மேல ஹீலியம், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பொஸ்பரஸ், சல்பர், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கல்சியம். யாரு? அணையன் ஆரை ஒப்பி. இந்த கார்பனுக்கும் சிலிக்கனுக்கும் அயனாரை ஒப்பீடே பார்க்கறது இல்ல. கார்பனுக்கும் சிலிக்கனுக்கும் இடப்புறம் உள்ளாக்கள் கற்றையனுக்கு உரித்தான ஆக்கள். கற்றையனுக்கு உரித்தான ஆக்கள். ஆகவே இப்போது இந்த கற்றையன் ஒப்பீடு சம்பந்தமாக எனக்கு தெரியும். இந்த ஹீலியம், நியான், ஆர்கன் ராக்கள் அயனையே உருவாக்க மாட்டாங்க. ஆகவே இவங்க எனக்கு தேவை. அப்ப எனக்கு பேலன்ஸ் மிஞ்சிக்கிறது இந்த கொஞ்சம் பேர். பேலன்ஸ் மிஞ்சிக்கிறது நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், பொஸ்பரஸ், சல்பர், குளோர். இந்த சில மூலகங்களுக்கு நீங்க ஆரை ஒப்பீடு தெரிஞ்சிருந்தால் போதும். அணையன் ஆரை ஒப்பீடு. இது தவிர்த்த ஏனைய வினாக்கள் வார நேரத்துல, ஏனைய மூலகங்கள் அணையனாக வார நேரத்துல எங்களோட ஜெனரல் நாலேஜை வச்சு எங்களுக்கு ஒப்பீடு செய்யலும். எது? இடமிருந்து வளமாக குறையும், மேலிருந்து கீழாக அதிகரிக்கும். இந்த நாலேஜை வச்சு ஒப்பீடு செய்யும். இதை ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டருக்கு போனீங்கன்னு சொன்னால், ஆகவே நைதரசன்றது N3 மைனஸ், ஆக்சிஜன்றது O2 மைனஸ், குளோரின் மைனஸ், குளோரின் மைனஸ், S2 மைனஸ், P3 மைனஸ். என்ன செய்யும்? இந்த புளோரின்ல இருந்து ஒரு S போட்டீங்கன்னு சொன்னா, நான் வரைந்த இந்த திசையில ஆரைன்றது அதிகரிக்கும். ஆரைன்றது அதிகரிக்கும். இப்ப என்னுடைய கேள்வி யார் யார கேட்டிக்கிறாங்க? S2 மைனஸ் கேட்டிக்கிறாரு, O2 மைனஸ் கேட்டிக்கிறாரு, புளோரின் மைனஸ் கேட்டிருக்கிறார். என்ன வரிசையில கேட்டிக்கிறாங்க? இறங்கு வரிசையில கேட்டிக்கிறாங்க. ஆகவே S2 மைனஸுக்கு நல்லா கூட O2 மைனஸை விட, O2 மைனஸுக்கு கூட புளோரின் மைனஸை விட, O2 மைனஸுக்கு கூட புளோரின் மைனஸை விட. அணையனை விட அணுவுக்கு குறைவாக இருக்கும். ஆகவே ஆக்சிஜன், புளோரின் வரப்போகுது. இந்த ஓர்டரை பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது ஆன்சர் மட்டும்தான் இந்த ஓர்டர்ல இருக்கு. முதலாவது ஆன்சர் மட்டும்தான் இந்த ஓர்டர்ல இருக்குது. ஆகவே 6வது 2020 6வது கேள்விக்கு ஆன்சர் முதலாவது ஆன்சர். 6வது கேள்விக்கு முதலாவது ஆன்சர். ரைட், ஓகே. அடுத்த கேள்விக்குள்ள போ. ரைட், அடுத்த கேள்வி இருக்குது. 12ஆம் கேள்வி. 12ஆம் கேள்வி 2020 12ஆம் வினா. ஒரு தடவை அந்த மூலகங்களை எழுதிக் கொள்றேன். சோடியம் குளோரைடு, சோடியம் சல்பைடு, பொட்டாசியம் புளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு.
இந்த 4 மூலகங்கள பங்கீட்டு வழி இயல்பு அதிகரிக்கும் வரிசை கேட்கிறான். பங்கீட்டு வழி இயல்பு அதிகரிக்கும் வரிசை கேட்கிறான். பங்கீட்டு இயல்பு கேட்டாலும் சரி, அயன் இயல்பு கேட்டாலும் சரி, உருகுநிலை கொதிநிலை இதுக்கெல்லாம் அயன் சேர்வைகளுக்கு அல்லது அயன் சேர்வைகள உருகுநிலை கொதிநிலை பங்கீட்டு தன்மை அயன் தன்மை எல்லாம் தொடர்பு படுறது எதுலன்னு சொன்னா அந்த சேர்வைகளின் முனைவாக்கத்துல. அந்த சேர்வைகளின் முனைவாக்கத்துல இந்த முனைவாக்கத்துக்கும் பங்கீட்டு தன்மைக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டார். இந்த முனைவாக்கம் நேர்விகித சமனாக இருக்கும் பங்கீட்டு தன்மைக்கு இந்த முனைவாக்கம் நேர்மாறு விகித சமனாக இருக்கும் அயன் தன்மை. முனைவாக்கம் கூடினா அயன் தன்மை குறையும். இந்த சேர்வையிட முனைவாக்கம் கூடினா அயன் தன்மை குறையும், பங்கீட்டு தன்மை அயன் தன்மையில தங்கிக்கிறார்கள் தான் உருகுநிலை கொதிநிலை வெப்ப கடத்துத்திறன் மின் கடத்துத்திறன் சம்பந்தமான ஆக்கள். அதை இப்ப கை வைக்க வரல. அயன் தன்மை பங்கீட்டு தன்மை. இப்ப இந்த சேர்வையிட இந்த முனைவாக்கம் தங்கியிருக்கிறது யாருலன்னு சொன்னா கற்றையனின் முனைவாக்கும் தன்மையிலையும் அணையனின் முனைவாகும் தன்மையிலையும் தங்கியிருக்கிறது. ரைட். இப்ப இந்த கற்றையனின் முனைவாக்கும் தன்மை யார்ல தங்கியிருக்குதுன்னு சொன்னா கற்றையனின் ஏற்றத்தின் கீழ் கற்றையன் பருமன் அல்லது ஆரை. அணையனின் முனைவாகும் தன்மை தங்கிக்குது யாருலன்னு சொன்னா கற்றையன் ஏற்றம் தர ஆரைன்ற விகிதம். ரைட். இப்ப இந்த கேள்வியை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இதை நான் ஒப்பீட்டு செஞ்சு முடிக்கணும்னு சொன்னால் எல்லாரோட கற்றையனும் தெரியணும், எல்லாரோட அணையனும் தெரியணும், விசேடமாக பருமன் தெரியும். இங்க சோடியம் குளோரைடு இருக்குது, இங்க பொட்டாசியம் புளோரைடு இருக்கு. அப்ப சோடியம் குளோரைடையும் பொட்டாசியம் புளோரைடையும் ஒப்பீடு செய்யணும். இதை கூடி அது குறைஞ்சி ஏதோ ஒரு சமத்தன்மை இல்லாமல் இருக்கு. ஆகவே இவ்வகையான கேள்விகள் அணுகிற நேரத்துல இதுகளை சோடி ஆக்கி கொள்ளுங்க. எப்படின்னு சொன்னா முதல் சோடி கற்றையன்கள் மாறாத மாதிரி சோடி ஆக்குங்க. இரண்டாவது சோடி அணையன்கள் மாறாத மாதிரி சோடி ஆக்குங்க. ஃபர்ஸ்ட்ல கற்றையன்கள் மாறாத மாதிரி சோடி ஆக்கிட்டு அதை ஒப்பிட்டு முடிச்சிருங்க. அடுத்தது அணையன்கள் மாறாமல் ஆக்கி ஒப்பிட்டு முடிச்சிட்டுன்னு சொன்னா ஆன்சருக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட்ல கற்றையன் மாறாத மாதிரி ஒப்பீடு செய்றேன். இவங்க 2 பேரை ஒரு சோடியாகவும் இவங்க 2 பேரையும் ஒரு சோடியாகவும் ஆக்குறேன். இங்கேயும் சோடியம் பிளஸ் தான், இங்கேயும் சோடியம் பிளஸ் தான், இங்கேயும் பொட்டாசியம் பிளஸ் தான், இங்கேயும் பொட்டாசியம் பிளஸ் தான். ஆகவே இது ரெண்டிலையும் இந்த அணையனின் ஏற்றத்தை மட்டும் நான் பார்த்தால் போதும். Cl மைனஸ், இங்க S2 மைனஸ், இங்க புளோரின் மைனஸ், இங்க Cl மைனஸ். இப்ப இவங்க 2 பேருடைய இந்த முனைவாக்கத்தை ஒப்பீடு செய்யறதுக்கு நான் இந்த 2 அணையனை ஒப்பிட்டால் போதும். இவங்க 2 பேரையும் ஒப்பீடு செய்யறதுக்கு நான் இந்த அணையன்களை மட்டும் பார்த்தால் போதும். ஆகவே ஃபர்ஸ்ட்ல சோடியம் குளோரைடையும் பொட்டாசியம் சல்பைடையும் பங்கீட்டு தன்மையை ஒப்பீடு செய்வோம். இரண்டாவது பொட்டாசியம் குளோரைடையும் பொட்டாசியம் குளோரைடையும் முனைவாக்கத்தை ஒப்பீடு செய்வோம். அப்ப முதலாவது சோடிக்கு வாங்க. சோடியம் குளோரைடையும் பொட்டாசியம் சல்பைடையும் அவதானிச்சேன்னு சொன்னா இந்த கற்றையன் மாறவில்லை.
அப்ப அதோட ஒப்பீடு எனக்கு தேவை. அப்ப அணையனை மட்டும் பார்த்தால் சரி. அணையண்ட ஏற்றம் கூடினாலும் முனைவாக்கம் கூட போகுது, அணையண்ட ஆரை கூடினாலும் முனைவாக்கம் கூட போகுது. ஆகவே முதல் ஒப்பீடு சோடியம் குளோரைடுக்கு ஒப்பீடு செய்யப்படும். இந்த முனைவாக்கம்ன்றது அணையண்ட ஏற்றம் கூடினாலும் கூட போகுது, அணையண்ட ஆரை கூடினாலும் கூடும். அதிர்ஷ்டவசமாக குளோரின் ஏற்றம் மைனஸ், சல்பருடைய ஏற்றம் 2-. ஆகவே இந்த Cl மைனஸுக்கும் S2 மைனஸுக்கும் ஏற்றம் பார்ப்பனாக இருந்தா குளோரினுக்கு குறைய சல்பிரை விட, Cl மைனஸுக்கு குறைய S2 மைனஸ். அதே மாதிரி ஆரைய பார்த்தா அதுவும் Cl மைனஸுக்கு குறைய S2 மைனஸை விட. ஆகவே சல்பருக்கு ஏற்றமும் கூட ஆரையும் கூடன்னு சொன்னா இந்த முனைவாகும் தன்மை யாருக்கு கூடவாக இருக்க போகுது? S2 மைனஸை அணையனாக உடைய Na2Sக்கு. S2 மைனஸ் ஆரையும் கூட ஏற்றமும் கூட, ஆரையும் கூட ஏற்றமும் கூட. ஆகவே அணையனின் முனைவாகும் தன்மைன்றது Na2Sக்கு கூடவாக இருக்க போகுது. ஆகவே அணையனின் முனைவாக்கம்ன்றது Na2Sக்கு கூடவாக இருக்க போகுது சோடியம் குளோரைடை விட. ஆகவே பங்கீட்டு தன்மையும் சோடியம் குளோரைடை விட சோடியம் சல்பைடுக்கு கூடவாக இருக்கும். என்ன செஞ்சேன் ஃபர்ஸ்ட்ல கற்றையன் மாறாத மாதிரி சோடி சேர்த்தேன். அதன் பிறகு அந்த அணையனை வச்சு அதோட முனைவாக்கத்தை ஒப்பீடு செஞ்சேன். யாருக்கு முனைவாக்கம் கூடவோ அவருக்கு பங்கீட்டு தன்மை கூடவாக இருக்க போகுது. ஆரையும் ஏற்றமும் S2 மைனஸுக்கு கூட. ஆகவே முனைவாக்கம் Na2Sக்கு கூடவாக இருக்க போகுது. ஆகவே பங்கீட்டு தன்மை Na2Sக்கு கூடவா. ஆகவே பங்கீட்டு தன்மை Na2Sக்கு கூடவாக இருக்கும். இதே மாதிரி இந்த F மைனஸையும் Cl மைனஸையும் பார்த்தா ஏற்றம் மாற இல்ல. பட் குளோரின்லையும் யாருக்கு ஆரை கூட? இப்பதான் யாருக்கு ஆரை கூட? குளோரினுக்கு ஆரை கூட. இந்த குளோரினுக்கு தான் ஆரை கூடவாக இருக்க போகுது. ஆகவே அணையனின் முனைவாகும் தன்மை KClக்கு கூடவாக இருக்கும். ஆகவே அதுல முனைவாக்கம் KClக்கு கூட. ஆகவே KCl பங்கீட்டு தன்மை கூடவாக இருக்க போகுது. யாரை விட? பொட்டாசியம் குளோரைடை விட. ரைட். இது ரெண்டுக்கும் ஒப்பீடு சரி. இப்ப என்னுடைய அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? இது ரெண்டையோட பார்க்கக்கூட இதுக்கு கூடவான்னு தெரியாது. அப்ப என்ன செய்யுங்க? அடுத்தது இது ரெண்டுலையும் இப்ப அணையன் மாறாத மாதிரி இருக்கு. அணையன் மாறாத மாதிரிடா இங்க குளோரைடு இருக்குது, இங்க சல்பைடு இருக்குது, இங்க புளோரைடு இருக்குது, இங்கேயும் குளோரைடு இருக்குது. இந்த ரெண்டு குளோரைடையும் ஒப்பீடு செஞ்சா என்னுடைய ஆன்சருக்கு போகலும். இப்ப இந்த முனைவாக்கத்தை நான் பார்க்க போறேன். யாருக்கு? சோடியம் குளோரைடுக்கும் பொட்டாசியம் குளோரைடுக்கும். ஆகவே இங்க இருக்கிற அணையன் சோடியம் பிளஸ், இங்க இருக்கிற கற்றையன் பொட்டாசியம் பிளஸ். சோடியம் பிளஸும் பொட்டாசியம் பிளஸும் வரப்போகுது. ரெண்டுலையுமே அணையன் Cl மைனஸ். இப்ப எனக்கு இந்த அணையன் ஒப்பீடு இப்ப எனக்கு தேவையில்லை. நான் யார ஒப்பீடு செய்ய போறேன்? இப்ப கற்றையனை வச்சு ஒப்பீடு செய்ய போறேன். கற்றையன்ல ஏற்றம் ரெண்டுக்கும் மாறல. சோடியம்க்கும் பிளஸ் தான், பொட்டாசியம் பிளஸ் தான். ஆகவே ஏற்றம் இவருக்கு மாறாது. இப்ப
யாருக்கு ஆரை கூடவோ, யாருக்கு ஆரை கூடவோ அவருக்கு இந்த முனைவாக்கும் தன்மை குறைவாக இருக்க போகுது. முனைவாக்கும் தன்மை குறைவாக இருந்தால் முனைவாக்கம் குறைவாக இருக்க போகுது, பங்கீட்டு தன்மையும் குறைவாக இருக்க போகுது. விளங்குதா? ஆரைன்றது பின்னத்துல கீழே இருக்குது. ஆகவே ஆரை கூடினா முனைவாக்கும் தன்மை குறையும், முனைவாக்கும் தன்மை குறைஞ்சா முனைவாக்கம் குறையும், முனைவாக்கம் குறைஞ்சா பங்கீட்டு தன்மை குறையும். இப்ப சோடியம் பிளஸ்லையும் பொட்டாசியம் பிளஸ்லையும் யாருக்கு ஆரை கூட? சோடியம் பிளஸும் பொட்டாசியம் பிளஸும் கூட்டம் உண்டு. மேலிருந்து கீழ் நோக்கி ஆரை குறையும். ஆகவே மேலிருந்து கீழ் நோக்கி ஆரை கூடும். ஆகவே இந்த ஆரைன்றது பொட்டாசியம் பிளஸுக்கு கூடவாக இருக்க போகுது சோடியம் பிளஸை விட. பொட்டாசியம் பிளஸுக்கு கூடவாக இருக்க போகுது சோடியம் பிளஸை விட. சோடியமும் பொட்டாசியமும் கூட்டம் உண்டு. கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் நோக்கி, கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் நோக்கி ஆரை அதிகரிக்க போகும். ஆகவே சோடியம் பிளஸை விட பொட்டாசியம் பிளஸுக்கு ஆரை கூட. பொட்டாசியம் பிளஸுக்கு ஆரை கூடண்டா முனைவாக்கம் குறைய, பங்கீட்டு தன்மை குறைய. ஆகவே சோடியம் குளோரைடிலையும் பொட்டாசியம் குளோரைடிலையும் பங்கீட்டு தன்மை யாருக்கு கூட? பொட்டாசியம் குளோரைடுக்கு குறைவாக இருக்கும் சோடியம் குளோரைடை விட. பொட்டாசியம் குளோரைடுக்கு குறைவாக இருக்கும் சோடியம் குளோரைடை விட. ஆகவே இந்த பொட்டாசியம் குளோரைடை விட சோடியம் குளோரைடுக்கு பங்கீட்டு தன்மை கூட. சோடியம் குளோரைடை விட Na2S பங்கீட்டு தன்மை கூட. ஆகவே இதுதான் என்னுடைய பங்கீட்டு தன்மை ஓடராக அமையும். இவ்வாறு கேள்விகளை உடைச்சி அணுகுங்க. கேள்விகளை உடைச்சி அணுகுங்க. ஒரேடியா எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்ல ஒப்பீடு செஞ்சிருவோம்ட்டு ஃபெடப் ஆகி நிற்காது. என்ன செஞ்சேன்? ஃபர்ஸ்ட்ல சோடியம் பொட்டாசியம் எடுத்து, அடுத்தது குளோரைடு சோடியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு எடுத்து ஒப்பீடு செஞ்சேன். ஆன்சர் வந்துருச்சு. நீங்களும் இவ்வாறு அணுகுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஆகவே பொட்டாசியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு, சோடியம் சல்பைடு இருக்கணும். ஆகவே 12வது வினாக்கு, 12ஆம் வினாக்கு, 12ஆம் வினாக்கு ஆன்சர் 3வது ஆன்சராக இருக்கு. ஆகவே 12ஆம் வினாக்கு ஆன்சர் 3வது ஆன்சர். பன்னிரெண்டாம் வினாக்கு ஆன்சர் 3வது ஆன்சர். அடுத்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி வினாவை பார்ப்போம். இறுதி வினா 2020 32ஆம் ஒருக்கா அந்த கட்டமைப்பை வரைஞ்சிட்டு வாரேன். கார்பனோட 3 ஐதரசன் இருக்குது. இந்த கார்பனோட ஒரு பிணைப்பால ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜனுக்கு 2 பிணைப்பு வந்தா 2 தனிச்சோடி வரும். தனிச்சோடி எல்லாம் குறிச்சு காட்டில, அப்ப நீங்க கட்டாயம் குறிச்சு கொள்ளணும். அதோட ஒரு கார்பன் மீண்டும் ஒற்றை பிணைப்பால இன்னொரு கார்பன், இரட்டை பிணைப்பால ஒரு ஆக்சிஜன், இதோட ஒரு ஐதரசன். ரைட்.
தனிச்சோடிகள் குறிச்சில்லாட்டி கட்டாயம் குறிச்சு கொள்ளுங்க. கட்டமைப்பு தந்தா கட்டாயம் அவங்க குறிச்சில்லாட்டி நீங்க குறிங்க. அவங்க குறிக்காம தாரது எங்களை திசை திருப்ப. உங்களை திசை திருப்ப அவங்க செய்யற வேலைகள், அவங்க செய்யற விடயங்கள்ல மாட்டிக்கொள்ளாது. பேர் குறிச்சிருக்கிறாங்க. பி கியூ ஆர் எஸ் டி யு. ரைட். நேர்கோடு தளங்கள் சம்பந்தமாக கேள்வியை பார்த்தா வெளி. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல என்ன செய்யணும்? எல்லாத்திலையும் கலப்பாக்கத்தை பார்த்துட்டு வந்துடுங்க. 4 சிக்மா பிணைப்பு, ஆகவே sp3 கலப்பு. 2 தனிச்சோடி 2 சிக்மா பிணைப்பு, ஆகவே வெஸ்பர் 3 sp3 கலப்பு. 2 சிக்மா பிணைப்பு, ஆகவே sp கலப்பு sp கலப்பு. இது 3 சிக்மா பிணைப்பு, ஆகவே வெஸ்பர் 3 sp2 கலப்பு. தொங்கல் நிலையில உள்ளதுக்கு அணு ஓபிட்டல் எழுதினா 2p அணு ஓபிட்டல், 2p அணு ஓபிட்டல். ரைட். முதலாவது வினாவ அவதானிப்போம். PQRS என பெயரிடப்பட்ட அணுக்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கின்றன. PQRS இந்த 4 அணுக்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்குதுன்னு சொல்றாங்க. முதலாவது இந்த கூற்றை நான் சற்று எடுக்கிறேன் பாருங்க. இந்த கார்பன்றது sp3 கலப்பில் உள்ள கார்பன், ஆகவே அன்னளவாக ஒரு நான்முகி வடிவத்தை மாறி வரும். நான்முகி வடிவத்தை மாறி வரும். ஆகவே ஹைட்ரஜன் அடுத்து இந்த ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன்ன்றது 4 வெஸ்பர் 2 சிக்மா பிணைப்புன்னு சொன்னால், 4 வெஸ்பர் 2 சிக்மா பிணைப்புன்னு சொன்னா என்ன வடிவம்? கோண வடிவம். கோண வடிவம் தான் இப்படி இருக்குது. ஆகவே இது இவ்வாறு ஒரு கோண வடிவத்தில் நேர்கோடுண்டா இப்படி வரணும். ஒன்று இப்படி அல்லது இப்படி ஒரு வடிவத்தை வரும். நான் மேல வரைகிற மாதிரி எடுக்கு, மேல கோணலாயின மாதிரி எடுக்கு. கோண வடிவம்ன்றது அன்னளவா வி ஷேப் மாதிரி. கோண வடிவம்ன்றது அன்னளவா வி ஷேப் மாதிரி இருக்கும். ஆகவே இந்த ஆக்சிஜன்றது கோண வடிவத்தை உடையதாக இருக்கும். 4 வெஸ்பர்ல 2 தனிச்சோடி இருக்குது. இதுக்கு தான் வடிவங்களை ஃப்ளூவன்ட் ஆக்குங்க, பழக்குங்கன்னு சொல்லிக்கு. ஆகவே PQ நேர்கோட்டுல இருந்தாலும் PQR வார இந்த கார்பன் நேராவா ஐக்குது? இந்த கார்பன் நேராவா ஐக்குது? இல்லையே சார். கண்ட மாதிரி வரைஞ்சு விட்டீங்கன்னு சொல்றல்ல, வடிவங்கள் பழகுங்கன்னு சொல்லிக்கு. அன்னளவா நான்முகி. ஓகே. இப்ப இந்த ஆக்சிஜனுக்கு வாங்க. 1 2 3 4 வெஸ்பர் எண்ணிக்கை 4. வெஸ்பர் எண்ணிக்கை 4ல 2 தனிச்சோடி இருக்குது. 2 தனிச்சோடி இருந்தா என்ன வடிவம்? கோண வடிவம். வெஸ்பர் 4ல 2 தனிச்சோடி என்ன வடிவம் போயிட்டு பாருங்க, நினைவு வராது. கோண வடிவம். கோண வடிவம் அன்னளவா வி ஷேப் வார மாதிரி வரையணும். 2 சிக்மா பிணைப்புகளும் வி ஷேப்ல இருக்கிற மாதிரி வரையணும். இப்ப சொல்லுங்க, PQR ஒரே நேர்கோட்டிலையா இருக்கும்? PQR ஒரே நேர்கோட்டிலையா இருக்கும்? இல்லையே. ஆகவே முதலாவது கூற்றுன்றது பிழையானது. முதலாவது கூற்றுன்றது பிழையான கூற்று. ரைட். பி கூற்று அவதானிப்போம். எஸ், ஏ கூற்றுனே போட்டுக்கொள்வோமே. ரைட். பி கூற்ற அவதானிப்போம். பி கூற்று QRST. QRST இந்த 4 அணுக்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்னு சொல்றாங்க. Q ஆக்சிஜனை எடுத்தா சாரி ஒரு வி வடிவத்துக்கு எடுத்தாச்சு. இது இங்கால கார்பன் இருக்குது. அந்த கார்பன் எனக்கு அதால இல்ல, தேவையில்லை. QRST தானே கேட்டுக்கிறான். எஸ். ஆக்சிஜன் தான் Q, அத வரைஞ்சாச்சு. ஒரு கோண வடிவம் இந்த வி ஷேப், இவ்வாறான ஒரு வி ஷேப் இது பாருங்க. இந்த ரைட்.
விளங்குதா வி ஷேப் மார்க்கர் விளங்கல என்ன மரம் எங்க வி ஷேப் இருக்குது நீங்க நினைச்ச மாதிரி வரைகிறீங்கன்னு சொல்லாதீங்க. இந்தா பாருங்க இருக்குது ஒரு வி ஷேப். இந்த அப்படி எடுத்து இப்படி பாருங்க இந்தா தான் வி ஷேப் ரைட் தானே. இப்ப பாருங்க இது ஒரு கோண வடிவம் ஓகே. இப்ப இந்த கார்பன்றது sp கலப்புல இருக்குது. ஆகவே அந்த கார்பன் sp கலப்பாக இருந்த என்ன வடிவம் நேர்கோட்டு வடிவம். ஆகவே q சரி r சரி. இது sp கலப்புல இருக்குது. 2 சிக்மான்னு சொன்னா நீட்டல் வடிவம் மட்டும் தான். ஆகவே இந்த கார்பனோட இந்த கார்பன் நேர்கோட்டில் இணைய போகுது. r ஓகே. s பாரு எஸ்ன்றது என்ன கலப்புல இருக்குது sp கலப்புல இருக்குது. sp கலப்பு உண்டா அல்லது 2 சிக்மா பிணைப்பு உண்டா நீட்டல் வடிவம். ஆகவே இதோடையும் நேராக இணைய போகுது. அடுத்த கார்பன் டீன்ற கார்பன் டீன்ற கார்பன். இவன் கேள்வி ஆலோசனை கேட்டுக்கிறாங்க. எஸ் QRST நேர்கோட்டில் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ஓல ஒரு பிணைப்பு V ஆக இருந்தாலும் அந்த வியோட இணைந்த பிணைப்போட இந்த 3 கார்பனும் நேராத்தான் அமைப்பு. வரைஞ்சி பாருங்க சொன்ன மாதிரி வரைஞ்சி பாருங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன செய்யுங்க இந்த ஓவர் ரைட் அந்த விய நான் வளைச்சு வரைஞ்சதுனால கன்ஃபியூஸ் ஆகி ஆக்கள் இருப்பீங்க ரைட். உங்களுடைய கன்ஃபியூஷன் தீர்ற மாதிரியே நான் வரைஞ்சு முடிக்கிறேன் பாரு. உங்களுடைய கன்ஃபியூஷன் தீர்ற மாதிரியே வரைஞ்சு முடிக்கிறேன் பாரு. ஆக்சிஜன் அணு வி வடிவத்தில் இணைஞ்சிடும் ரைட்டா. வி வடிவம் இந்த இடத்துல இப்படி வரைய போனா இடம் போதா இங்கே வரைய பி கூற்ற இங்கே வரைகிறேன் பாருங்க. உங்களுடைய கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி வரை. இந்த ஆக்சிஜன்றது இந்த வி வடிவம் வி வடிவத்துல இப்படி இணைய போகுது ரைட். இதோட கியூ இப்ப R என்ற கார்பன் இதோட இணைய போகுது. R என்ற கார்பன் இதோட இணைய R கார்பன் இது Q இது R சரிதானே. இப்ப இந்த ஆர்ன்றது sp கலப்பு 2 சிக்மா பிணைப்பு இருக்குது. தனிச்சோடு எதுவும் இல்ல நீட்டல் வடிவம் சொன்னா இதோட நேரா வர மாதிரி தான் அடுத்ததும் வரணும். நீட்டல் வடிவம் சொன்னா இந்த நீட்டல் வடிவத்தால ஆரோட s கார்பன் இணைய போகுது. s கார்பன் இப்ப இந்த s என்ற கார்பனை பாருங்க. இது s என்ற கார்பன் sp கலப்புல இருக்குது. sp கலப்புல இருந்தா என்ன வடிவம் தனிச்சோடி ஒன்றும் இல்ல 2 சிக்மாவா அதுவும் மறுவா நீட்டல் வடிவம். இதோடு மறுவா இந்த கார்பனும் நீட்டல் வடிவத்தில் இருக்க போகுது. டி என்ற கார்பன் இணையம். இப்ப பாருங்க இப்படி ஒரு நேர்கோடு இல்லையா இருக்குது தானே. எஸ். ஆகவே பி கூற்று சொல்றாங்க என்ன QRST என பெயரிடப்பட்ட அணுக்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கின்றன. எஸ் சரியான கூற்று. ஆகவே பி கூற்றும் சரியான கூற்று. நீங்க எந்த மாதிரி வரைஞ்சாலும் அந்த நேர்கோடு வரும். உங்களுக்கு வார மாதிரி வரைங்க. நேர்கோடு வரலன்னு சொன்னா உங்களுடைய பிழைகளுக்கு பொறுப்பேற்க நான் ரெடி. நீங்க சரியா வரைஞ்சி நேர்கோடு வரல வரைஞ்சி நேர்கோடு வரலன்றாக்கள் எனக்கு வரைஞ்சி அனுப்புங்க. நீங்க எந்த இடத்துல பிழை விடுறீங்கன்னு நான் சொல்றேன் ரைட். நேர்கோடு வராட்டி வரைஞ்சி பாருங்க. வரைஞ்சும் நேர்கோடு வராட்டி எனக்கு சொல்லுங்க. நான் நீங்க எந்த இடத்துல பிழை விட்டுக்கிறீங்கன்னு சொல்லுங்க ரைட். ஓகே. ஆகவே பி கூற்று சரி. சி கூற்ற அவதானி. சி கூற்று RSTUV RSTUVன்றது யாரு இந்த ஐதரசு. RSTUV இந்த ஐதரசு என பெயரிடப்பட்ட அணுக்கள் ஒரே தளத்தில் இருக்கின்றன. அணுக்களோட தளம் மாறணுமா sp3 கலப்பு இருக்கணும். RSTUVல எங்கனையாவது sp3 கலப்பு இருக்குதா? முதல் நிபந்தனை. 2 நிபந்தனை இருக்குது தளம் மாறுறது. ஒன்றே பிணைப்புல இருக்கிற அந்த மைய அணுக்கள் தளம் மாறணுமா அடுத்தடுத்து sp3 கலப்பு இருக்கணும் தான் இந்த மாதிரி. அல்லது சுற்றையல் அணுக்களோட தளம் மாறணுமா அப்பையும் ஒரு sp3 கலப்பு இருக்கணும் அந்த மைய அணுவில்.
RSTUVல எங்கேயுமே sp3 கலப்பு இல்ல. sp3 கலப்பே இல்லையா, தளம் மாறாது. RSTUV தான் கேட்கிறான். RSTUV தான் கேட்கிறான். sp3 கலப்பே இல்ல, அப்ப தளம் மாறாது. நிச்சயமாக தளம் மாறாது. தளம் மாறணுமா, sp3 கலப்பு வேண்டும். ரைட். RSTUVல sp3 கலப்பே இல்ல, ஆகவே தளம் மாறாது. எல்லாம் ஒரே தளத்தில் இருக்கும். கூற்றுலையும் அதே தான் சொல்றாங்க, ஒரே தளத்தில் இருக்கின்றன சொல்லி. ஆகவே சி கூற்றும் சரியான கூற்று. சி கூற்றும் சரியான கூற்று. டி கூற்றாவது. RSTU என பெயரிடப்பட்ட அணுக்கள். RSTU என பெயரிடப்பட்ட அணுக்கள் ஒரே தளத்தில் இருக்கின்றன, ஒரே நேர்கோட்டில் இருக்கின்றன. இந்த RST வர நேர்கோட்டில் இருக்கும் எனக்கு தெரியும், இப்பதான் வரைஞ்சு பார்த்தோம். ஆனா யூடு சொல்லி இந்த ஆக்சிஜனையும் சேர்க்கிறான். இந்த கார்பன்றது sp2 கலப்பு, கார்பன் 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 நேர்கோட்டில் இருந்தால் இந்த T என்ற கார்பன் sp2 கலப்புல இருக்குது. 3 சிக்மா வெஸ்பர் 3 சொன்னா தல முக்கோண வடிவம் வரணும். அப்ப முக்கோணம் வார மாதிரி வரை. இப்ப பாருங்க, ஆக்சிஜன்றது இங்கேயும் ஐதரசன்றது இப்படியும் வரும். STU யூன்றது தான் ஆக்சிஜன். டீயும் யூவும் ஒரு நேர்கோட்டில் இருக்குதா? RSTU இங்க நேர்கோட்டில் இருக்குது, நேர்கோட்டில் இருக்குது அது இல்ல. ஆகவே டி கூற்றுன்றது பிழையானது. ஆகவே ஆன்சர் பி சி சரியானதுன்னு வரப்போகுது. பி சி சரியானது வரப்போகுது. ஆகவே ஆன்சர் இரண்டாவது ஆன்சர். ஆகவே ஆன்சர் இரண்டாவது ஆன்சர். 2020 32ஆம் வினாக்கு ஆன்சர் 2வது. ஆகவே இதோட எங்களுடைய ஜெனரல் கெமிஸ்ட்ரி சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது. இதோட எங்களோட ஜெனரல் கெமிஸ்ட்ரி சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் செகண்ட் டேர்ம் பேப்பர் டிஸ்கஷன் 26 பேட்ச் மாணவர்களுக்கான செகண்ட் டேர்ம் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆகவே அதுல யாராவது இணைய விரும்பினீங்கன்னு சொன்னா நோட் 779898 என்ற நம்பருக்கு மெசேஜ் போட்டு உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ள இயலும். நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் டியூஸ்டே உங்களுடைய செகண்ட் டைம் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் ஆரம்பமாகும். ஆகவே அதில் யாராவது ஜாயின் ஆக விரும்பினீங்கன்னு சொன்னால் 07798983998 என்ற நம்பருக்கு மெசேஜ் போட்டு உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளுங்க. ரைட். இந்த கிளாஸில் இதுவரை செஞ்ச 2020 டிஸ்கஷன்ஸில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் மைக் அன்மியூட் பண்ணி அல்லது உங்களோட மெசேஜ்களில் கேட்கலாம். இல்லைன்னு சொன்னாக்க லீவ் ஆகையிலும். தேங்க்யூ. ஜஸாக்குமுல்லாஹ். குட் பை.